தோழர் நல்லக்கண்ணு இன்று நம்ம விட்டு திரும்பியிருக்கிறார். ஒரு நூற்றாண்டு கால வரலாறு கொண்ட பொது உடைமை இயக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை பின்னி பிணைத்துக் கொண்டவர். இந்தியாவிலே பொது உடைமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுகளிலே பிறந்து இன்று வரை அந்த இயக்கத்தினுடைய பிரிக்க முடியாத ஒரு வரலாற்றோடு தன்னை இணைத்துக் கொண்டவர். தன்னுடைய பள்ளி காலத்திலிருந்தே சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்து மிக தீவிரமாய் ஈடுபட்டவர். தன்னுடைய கல்லூரி படிப்பையே ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தின் வாயிலாக இழந்தவர். சாதி ஒழிப்பு களத்திலே மிக தீவிரமாய் பங்காற்றிய ஒரு மாபெரும் தலைவர். 96களிலே தலைபிடித்தாடிய சாதிய கலவரங்களை மட்டுப்படுத்துவதிலே தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பின் ஊடாக அந்த கலவரத்தை அடக்கியதிலே ஒரு உதாரணமாய் திகழ்ந்த மாபெரும் தலைவர். தாமிரபரணி ஆற்றில் நடக்கக்கூடிய மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துவதிலே சட்டபூர்வமாக நீதிமன்றத்திலே நேரடியாக வாதித்து அந்த திருட்டை ஒழிப்பதிலே முன்னணியில் இருந்த மாபெரும் தோழர். மிக தேர்ந்த வாசிப்பாளர், எழுத்தாளர், புதிய புதிய எழுத்து ஆளுமைகளை அறிமுகப்படுத்திய பதிப்பாளருமாய் திகழ்ந்தவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றிலே தென் தமிழகத்திலிருந்து பங்காற்றிய பல்வேறு தோழர்களிலே மிக அரிதான ஒரு தோழராக மிகவும் எளிமையாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட மாபெரும் எடுத்துக்காட்டான தலைவர். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தப்பட்ட சர்வதேச பெருவிழாவினுடைய தொடங்கி வைத்து எமக்கெல்லாம் புத்தகங்களை பரிசளித்து எங்களை ஊக்கப்படுத்திய மாபெரும் ஆளுமை. இயக்க வாழ்க்கையிலும் சொந்த வாழ்க்கையிலும் சாதி எதிர்ப்பிலே எவ்வாறு நாம் முன்னணியில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற உதாரணமாய் ஊடமூட்டியவர். அவருடைய மறைவு நமக்கு பேரிழப்பாக இருந்தாலும் அவருடைய வாழ்வை வரும் தலைமுறைகளுக்கு அறிமுகப்படுத்தும் விதத்திலே நாம் அதை முன்னெடுக்க வேண்டும். போராட்டம் நிறைந்த அந்த பொன்னாட்டமான வாழ்க்கையை வருந்து அவருடைய பெயரை காப்பாற்றும் விதத்திலே இனிவரும் காலங்களிலே நம்முடைய அரசியல் செயல்பாடுகளையும் சொந்த வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளும் அமைத்துக் கொள்வதற்கு உரமாக திகழ்வது அவருடைய வாழ்க்கை வரலாறு. இந்த தருணத்திலே தோழர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறோம் என்கின்ற இருமாப்போடு நான் சார்ந்திருக்கக்கூடிய மே 17 இயக்கத்தின் சார்பாக அவருக்கு வீரவணக்கம் செலுத்துகிறேன். நன்றி. 1925ஆம் ஆண்டு பிறந்த அதிசயம். தமிழகத்துக்கு கிடைத்த எளிய தலைவர். அனைத்து மக்களும் போற்றக்கூடிய புகழ்வாய்ந்த தலைவர். தாமிரபரணியை காப்பதிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் தனது வாழ்நாட்களை அர்ப்பணித்தவர். கடைசி வரை ஒரு அரசியல் தலைவர், எளிமையாக வாழ்ந்த தலைவர். எளிமையாக வாழ்ந்த தலைவருக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவுமுறை சார்பில் புகழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவை இழந்து இன்று தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடு தவித்துக் கொண்டிருக்கிறது. இவர் போல் ஒரு தலைவர் இந்த மண்ணில் பிறப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இமயம் சரிந்தது, புரட்சி சரிந்தது. அவரிடம் விட்டு சென்ற வழியில் அனைவரும் அவரை பின்பற்றி மக்களுக்கான போராட்ட களங்களை முன்னெடுத்து எந்தவித சமரசமும் இல்லாமல் போராட வேண்டும் என நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். தேசா முத்துக்குமார், தலைவர், தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை. எங்கள் அப்பாவும் அவங்கெல்லாம் கம்யூனிஸ்டில் இருந்தாங்க. எங்கள் அப்பா 20 நாள் அவங்க கூட இருக்காங்க. விவசாய சங்கத்தில் இருக்கும்போது 20 நாள் இருந்திருக்காங்க. தோழர் நல்லக்கண்ணை நான் நேரடியாக சந்திச்சிருக்கேன்.
அப்படி ஒரு எளிமையான மனிதரை நான் இந்த மண்ணில் பார்த்ததில் அந்த பெருமை எனக்கு இருக்குது. அதனால் தோழர் நல்லக்கண்ணு கண்ணீரஞ்சி செலுத்துகிறேன். செவ்வணக்கம். தலைவர் தமிழகத்தில் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் காலமானார். அவருக்கு இரங்கல் செய்வதற்காக இந்த தமிழகத்தின் தலையாய விருதான பகைசால் விருது பெற்ற ஒரு மாமனிதர் அவர். அந்த விருதுக்கு கொடுத்த அந்த 10 லட்சம் ரூபாய் காசோடைய முதலிடமே திருப்பி அவர் வைத்திருந்த ஒரு 5 லட்சம் சேர்த்து 10 லட்சத்துக்கு 5000 ரூபா கொடுத்த ஒரு நிலைச்சிருந்த ஒரு தலைவர். தனக்காக இதுவரைக்கும் எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காத ஒரு நல்ல மாபெரும் தலைவர். அவருக்கு இரங்கல் செலுத்துதல் பெருமிதம். தோழர் நல்லக்கண் அவர்கள் இன்றைக்கு இந்த தமிழ் மண்ணில் இருந்து நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். தோழர் நல்லக்கண் அவர்கள் மறைந்த ஜீவானந்தம், தோழர் ஜீவானந்தம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள் என்பது தோழர் ஜீவானந்தம் ஒரு எடுத்துக்காட்டு. தோழர் ஜீவா அவர்கள் இந்த மண்ணில் ஒரு பொது உடைமை தத்துவத்தை பேசி இந்த மண்ணிலே தூய மனிதராக வாழ்ந்தார்களோ அதே போன்று ஜீவா அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு தோழர் நல்லக்கண் அவர்கள் இந்த மண்ணிலே ஒழுக்க செயலராக, சுதந்திர போராட்ட தியாகியாக, மொழிப்போர் தியாகியாக, சுதந்திர போராட்டத்திலே மட்டும் அவர்கள் போராடவில்லை, மொழி போரிலே தமிழுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருக 1938 இந்தியை திணிச்ச நேரத்திலே அன்றைக்கு தோழர் நல்லக்கண் அவர்கள் மாணவ பருவம், தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு 14 வயது மாணவ பருவத்தில் அவர்கள் தமிழ் மொழிக்காக ஆதிக்க இந்தியை எதிர்த்து அவர்கள் தமிழ் மொழிக்காக போராடிய மொழிப்போர் தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி. இந்த மண்ணில் பல கருத்துக்களை எழுத்தாளர், சிறந்த பேச்சாளராக, பொது உடைமை தத்துவத்தை எஞ்சிலை தாங்கிக் கொண்டு 101 வயது வரை வாழ்ந்து மறைந்த நம்முடைய தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு இங்கே பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லோரும் இங்கே வீர வணக்கம் செலுத்தினார்கள். அந்த அடிப்படையிலே நானும் அவர்களுக்கு அவரை போல வாழ வேண்டும் என்பதற்காக அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம். இன்று உலகம் முழுவதும் உற்று நோக்கி பார்க்கக்கூடியதாக தோழர் ஐயா நல்லக்கண் அவர்களின் மறைவு இருக்கிறது. அவர் வாழ்ந்து மறைந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதே ஒரு பெருமைதான். அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை அன்னை தெரசா பொதுநல அறக்கட்டளை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம். நெல்லை மக்களின் வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். கம்யூனிசத்தின் அடையாளமாக, கம்யூனிசத்தின் அடையாளமாக, போட்ட வரலாறாக, போட்ட வரலாறாக, தமிழகத்தின் வரலாறாக, தமிழகத்தின் வரலாறாக வாழ்ந்த தோழருக்கு, வாழ்ந்த தோழருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். நீங்கள் காட்டிய பாதையிலே, நீங்கள் காட்டிய பாதையிலே, நீங்கள் காட்டிய பாதையிலே, நீங்கள் காட்டிய பாதையிலே அணி வகுப்போம், 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 அணி வகுப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், இன்னொரு ஆளை கூப்பிட்டுடுங்க. வீர வணக்கம், வீர வணக்கம். மாந்த வீர வணக்கம், மாந்த வீர வணக்கம். இந்த நினைவு நாள் நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய நெல்லை மாநகரத்தைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து அமைப்புகள், திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கம் உட்பட இந்த நிகழ்வுகளை பங்கெடுக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். தோழர் நல்லக்கண் அவர்கள் நம்முடைய நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஒரு 100 ஆண்டு காலம் இந்த மண்ணை வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்வு என்பது தமிழக மக்களுக்கான அர்ப்பணிப்பு மிக்க ஒரு வாழ்வாக அவருடைய வாழ்வு அமைந்திருக்கிறது. அவருடைய வாழ்விலே அவருடைய 15வது வயதிலே சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்து கிட்டத்தட்ட 85 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக
இந்த மக்களுடைய மேம்பாட்டிற்காக, இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக எந்த விதமான சுயநலமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு சுயநோக்கும் இல்லாமல் அர்ப்பணிப்போடு இந்த வாழ்வை அவர் வாழ்ந்திருக்கிறார். எனவே அவருடைய வாழ்வை நாம் போற்றும் விதமாக இந்த நினைவேந்தல் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை பங்கெடுக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்விலே எல்லோரும் அமைப்பு சார்பாக ஒரு சிறிய உரையை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதலிலே பசும்பொன் நேதாஜி அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் தோழர் நம்பிக்குமார் இப்பொழுது உரையாற்றுவார். ஐயா நல்லக்கண் அவர்களின் இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வணங்குகிறேன். அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய பெருமையான விஷயம். ஏன்னா அவருடைய ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம் பொது உடைமை சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை கடைசி வாழ்நாள் மூச்சு வரை கடைபிடித்தவர். இவரை போல் ஒரு தலைவர் இன்னொன்று வாழ முடியுமா என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை வைத்து நீங்கள் மறந்திருக்கிறார். அவர் கடந்து வந்த அந்த பாதைகளை, அந்த வரலாறை படிக்கும் போதெல்லாம் சில இடங்களில் நம் இதயம் கனத்து போகிறது. இப்படி ஒரு மனிதர் இருந்திருப்பாரா என்று. அடிமை இந்தியாவை, சுதந்திர இந்தியாவை ஆக்க வேண்டும் என்று அந்த போராட்டத்தை நடத்தியவர். தன்னுடைய முறுக்கு மீசை சுருட்டினால் சுட்டரிக்கப்பட்ட போதும், தலையீழாய் வைத்து கட்டி தொங்கவிட்டு அடித்த போதும் அவர் ஒருபோது பின்வாங்கியதில்லை. இருட்டறையில் அடைக்கப்பட்ட போதும், கொடும் சிறை தண்டனை கொடுத்த போதும் ஒருபோதும் அவர் ஒரு நொடி கூட தான் கொண்ட கொள்கையில், தான் கொண்ட போராட்டத்தில் பின்வாங்கியதில்லை. அப்படி ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் தான் தோழர் நல்லக்கண் அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சங்களுக்கு கோடிகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற தலைவர்கள் மத்தியில் தன் இயக்கம் கொடுத்த 1 கோடி ரூபாயை திரும்ப அந்த இயக்கத்துக்கே கொடுத்தவர். தகைசால் விருது இந்த தமிழக அரசு 10 லட்சம் ரூபாயை கொடுக்கும்போது கூடுதலாக தன்பட 5,000 10 லட்சம் 5,000 இதை பொது நிவாரணத்தை பொதுமக்கள் கொடுங்க என்று சொன்னவர். 2015 சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது, 2015 சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட பொழுது முதல் முறையாக மீட்பு படை இவரை காப்பாற்றப் போகிறது. என் உயிர் இருக்கட்டும், கை குழந்தையுடன் ஒரு தாய் இருக்கிறாள், இன்னும் முடியாதவர்கள் நிறைய இருக்காங்க, அவ்வளவு பேரை காப்பாற்றி விட்டு கடைசி ஆளாக என்னை காப்பாற்றுங்கள் என்று அவருடைய கட்டளை இருக்கிறார். அவ்வளவு பேர் காப்பாற்ற உறுதி செய்த பின்னர் தான் அந்த மீட்பு படை ஏறி அவர் கட்சி ஆஃபீஸில் போய் படுத்து விட்டுருக்காரு. இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் அவரை பற்றிய நிகழ்வு. இன்னைக்கு கூட ஒரு விஷயம், இப்போ வரும்போது ஒரு தோழ ஒரு விஷயம் சொன்னாப்புல, அவரை சிறையில் அடிச்சு அவர் அவ்வளவு சித்திரவதை பண்ணியிருக்கார் ஒரு அதிகாரி. இவர் முதலமைச்சர் சந்திக்க போகிறார். வாசல் அந்த அதிகாரி கேட்டிருக்கிறார், ஐயா நான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. இவர் யாருன்னு கேட்கும்போது, நான் தான் உங்களை அடிச்சு அன்னைக்கு சுத்திரவதை பண்ணோம்னா நான் தான், உங்களை அடித்த பாவத்துக்கு என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு நான் நின்றனதே சிறுநீ கழிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் ஆண்டவனை இது பண்ணிட்டாயா, எனக்கு சொந்த ஊர் நாகர்கோவிலியா, நீங்கள் அங்கே எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தால் நாங்கள் இருக்கக்கூடிய கொஞ்சம் வசதியாக இருக்கணும்னே. அவர் வந்த வேலையை விட்டுட்டு முதல்ல இவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுன்னு சொல்லி அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கொடுத்துருக்காரு. அதனால் அப்படிப்பட்ட இன்னும் எவ்வளவோ செய்திகள் அவரை பற்றி சொல்வதற்கு இருக்குது. இதனால் காலங்கிறதை நான் முடித்துக் கொள்கிறேன். ஐயா மீண்டும் சொல்கிறேன், ஐயா நல்லக்கண் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்ற பெருமை என்றைக்குமே உங்களுக்கு உண்டு. நன்றி.